மச்சான் எங்கடா இருக்க? டேய் நான் வந்துட்டேன்டா. சீக்கிரம் வா. ஏய் கிளாஸ் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்குடி பழுதுட்டு இருக்க? நடிக்காதடி, சொல்லு. நான் உனக்கு எவ்வளவு வாட்டி கால் பண்ண தெரியுமா? நீ ஏன் காலே அட்டெண்ட் பண்ணல? பைக்ல வந்துட்டு இருந்தடி, மொபைல் சைலண்ட்ல இருந்துச்சு, அதனாலதான். நீ கால் அட்டெண்ட் பண்ணதுனால நான் ரொம்ப பயந்துட்டேன். எதுக்கு? ஆமா, நான் பேசிட்டு இருக்க காலை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ண நீ எடுக்கவே இல்ல. நான் என்ன நினைக்கிறது? நீ கால் அட்டெண்ட் பண்ணாதனால கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டியோ நான் பயந்துட்டேன் தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருக்கா? நான் ஏன் குட்டி அந்த மாதிரிலாம் யோசிக்க போறேன்? அப்ப நான் தான் தேவையில்லாம நினைச்சிட்டேனா? போமா இங்க பாரு, பாரு. நான் உண்மையாவே உன்னை அவாய்ட் பண்ண என்ன பண்ணுவேன்? முறைக்காத, சொல்லு. செத்துருவேன். சும்மா தாண்டி சொன்னேன். ஆனா நான் சீரியஸா தான் சொன்னேன். தெரியும். கிளாஸுக்கு பக்கத்துல தானே கேண்டீன் இருக்கு. ஆமா. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்க? நாலு போட்டுதான் போவியா? சொல்லிட்டு இருக்க எருமை மாடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. டேய் என்கிட்ட தானே பேசிட்டு இருக்க. டேய் லூசு. குட்டி என்னாச்சு? எனக்கு எப்படி தெரியும்? குட்டி இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்க? பின்ன அவனை பொடி இப்படின்னு நான் அவ்வளவு கத்திக்கிட்டே இருக்க, நீ பாட்டு பாத்துக்கிட்டே இருக்க. உன்னை பார்த்தது என் கண்ணுக்கு வேற எதுவும் தெரியலடி. உடனே நடிப்ப. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ கண்டுக்கவே மாட்டேன். குட்டி குட்டி உனக்கு சண்டை போறவங்களை பார்த்தாலும் பிடிக்காது, சண்டை போறதும் பிடிக்காது. என்ன தாண்டி பண்ண சொல்ற? நீயே சொல்லு, உனக்கு பிடிக்காத ஏதாவது நான் பண்ணிருக்கிறேன்னா? ப்ராமிஸாடி? உன் ப்ராமிஸை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில போடு. இப்ப எதுக்கு நீ ஓவரா கோவப்பட்டு இருக்க? நீ இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. நான் நம்ம நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இங்க பாரு, எனக்கு எதுவும் தெரியாமல இல்ல. யாரு என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு இருக்க முடியுமா? ஒருத்தன் என்கிட்ட தப்பாவே நடந்துக்கிறான்னு வச்சுக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கிட்டு போன்னு இருக்க முடியுமா சொல்லு? ஏய் நான் அப்படி சொல்லலடி. போடா, நீ எதுக்கு பயந்துகிட்டே இரு. யாரு? நானா? என் பயமெல்லாம் உன்ன நினைச்சுதாண்டி. உன்ன இதை மட்டும் சொல்லிரு, நான் போறேன் போ.
சரி வா போலாம். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுக்கிறேன். சரி சாரி. சாரி. பத்தல. சாரி. பத்தல. சாரி மாமா. சரி போலாமா? பசிக்குதா? உடனே நடிப்பா. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் சீக்கிரமா வர மாட்டியா? நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சுடி. தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்த? படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு இருந்தியா? சீ. ஏய் சீ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போயிட்டேன்டி. நம்புறேன். சாப்பிட்டியா? உனக்கு கையில நீயே சாப்பிட்டுக்கோ. கை இருக்கு, ஆனா அழுக்கா இருக்கு. நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ முதல்ல சாப்பிடு. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. கொஞ்ச நேரம் நீ கூட இருந்தா பொறுக்காதே அவனுக்கு. ஏய் குட்டி, நான் அவனை கூப்பிடலடி. நம்புடி. நம்புறேன். வேற அதான் முத பொண்டாட்டி கூப்பிடுறான்ல, போ. ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. பின்ன கொஞ்ச நேரமாவது உன்னை கூட தனியா இருக்க விடறானா? எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான். பாருமா, சின்ன வயசுல இருந்தா ஒன்னா பழகிட்டோம், அதெல்லாம் மாத்த முடியாதுடா. சரி ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? பாய். பாய். நீனும் வெயிட் பண்ணிடாத. ஓகே. எத்தனை பேரா? போனாதான்டா தெரியும். பாக்கலாம். எனக்கு என்னவோ நீ பண்றதெல்லாம் சரிப்படல மச்சான். எதை பத்தி சொல்ற? காவியா தான். ஏன் அவளுக்கு என்ன? அவ ஒழுங்கா இருந்தா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை வரப்போகுது சொல்லு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏதாவது பேச வேண்டியது. ஒண்ணு முறையா மச்சான் நடந்துக்கிறா. ஏண்டா பொண்ணுங்கன்னா இப்படிதான் நடந்துக்கணும் ஏதாச்சும் இருக்கா? உண்மை சொல்ல, அவன் மேல ஏதாச்சும் தப்பு இருக்காண்டு? அவகிட்ட யாராச்சும் மிஸ்பிகேவ் பண்ணா அதுக்கு அவ ரியாக்ட் பண்றா. எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ பேசாம்பா, நான் பாத்துக்கிறேன். மச்சான், நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்ப கூட ஒருத்த கிண்டல் பண்ணிட்டான்னு அப்படி போட்டு அடிச்சிருக்க. இந்த மாதிரி விஷயம் நமக்கு தேவையா மச்சான்? நம்ம எதுக்கு இன்வால்வ் ஆகணும்? என்ன எதுக்குடா முறைக்கிற? இந்த பையனோட அண்ணன் காலேஜ் சீனியரா, அவங்க டிபார்ட்மெண்ட் பசங்க எல்லாம் இப்ப சண்டைக்கு வந்து நிக்கிறாங்க. ஏய் பயமா இருந்தா நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல மச்சான். இப்ப நீ இருக்க அவளை பாத்துக்கிற, நாளைக்கு நீ இல்லனா அவ நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஏய் அப்படி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீ சொல்ற மாதிரி ஒண்ணு எங்களுக்குள்ள எப்பவுமே நடக்காது. மச்சான், இப்போ அப்படிதான்டா இருக்கும். நீ இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறது, அண்ணன் கூட இருக்கிறதுலாம் அவளுக்கு தெரிஞ்சன்னு வச்சுக்கோயேன், உன் கூட இருப்பான்னு நினைக்கிறியா? சும்மா இதே புலம்பிட்டு இருக்காதரா. அப்படியே நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இறங்கு.